அற்புதமான வசனம் இருக்குங்க. என்னிடத்தில் என்னை தேடி வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளின் அடிப்படையில் நமக்கு தோன்றும் தேவன் நமக்கு துணையா இல்லையோ என்னவோ அப்படின்னு தோணும். மேகங்கள் சூழும், ஆகாயத்தை அப்படியே கவர்ந்துரும். அப்ப என்னுடைய கேள்வி, சூரியன் இருக்குமா இருக்காதா? மேகங்கள் சூழ்ந்துருச்சு, அதனால வெளிச்சம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. காரிருள் மாதிரி கார் மேகங்கள் சூழ்ந்துருச்சு. இப்ப கேள்வி, காணப்பட வேண்டிய சூரியன் இப்ப உனக்கு பார்க்க முடியல. உன்னுடைய கண்களுக்கு சூரியன் காணப்படலைங்கிறதுனால நான் கேட்கிறேன், சூரியன் எங்கேயாவது போயிடுச்சா? சத்தமா சொல்லுங்க, எங்கேயாவது போயிடுச்சா? கண்ணுக்கு மறைஞ்சு எங்கேயாவது போயிடுச்சா? இல்லைங்க, அந்த சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அப்போ இப்ப வந்த மேகங்கள் அது தற்காலிகமா நீ அந்த சூரியனை பார்க்க முடியாதபடி செய்கிறதோ என்னவோ, ஆனால் நிரந்தரமாய் சூரியனை பார்க்க முடியாமல் செய்கிற சூழல் கிடையாது. இன்னைக்கு கஷ்டம், பிரச்சனைகள், சிக்கல்கள் என்ற மேகங்கள் உனக்கும் தேவனுக்கும் மத்தியிலே வந்து அந்த தேவனை நீ காண முடியாததைப் போல அல்லது பார்க்க முடியாததைப் போல அல்லது அவர் மறைந்து போய்விட்டதைப் போல உனக்கு தோன்றுமே தவிர அவர் எங்கேயும் போகவில்லை. கட்டாயம் அவர் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இருக்கிறார். ஆனால் உன்னால் ஏன் பார்க்க முடியவில்லை என்றால், பிரச்சனை என்ற மேகங்கள் மத்தியில வந்துருச்சு. அந்த பிரச்சனைகளின் அந்த தீவிரத்தன்மை ஒருவேளை தேவனே இல்லையோ என்பதை போன்ற பயத்தை, பீதியை, பிரம்மையை உனக்குள்ளே உண்டாக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தன்னுடைய வீட்டிலே இருந்தான். அப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த வீடை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஜன்னல் கிட்ட வந்து அழறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். யாருமே அந்த ஜன்னல் கிட்ட அல்லது அந்த வீட்டுக்கிட்ட வந்து அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியை கொஞ்சம் கூட எடுக்கல. வேலை விஷயமா வீட்டுல இருந்து வெளியே போயிருந்த அந்த தகப்பன் வேக வேகமா அந்த புகையை, நெருப்பெல்லாம் பார்த்து அந்த இடத்துக்கு ஓடோடி வந்துட்டாரு. அந்த தந்தையாலும் கூட வீட்டுக்குள் நுழையிற அளவுக்கு அங்க சூழ்நிலை இருக்கல. உள்ளுக்குள்ள அந்த சிறுவன் சத்தமா கத்துறான், ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்தன அழுது கத்துறான். அப்ப அந்த தகப்பன் சொன்னார், மகனே, ஜன்னல் வழியா நீ வேகமாக வந்து வெளியே குதிச்சிரு அப்படின்னாரு. என்ன செய்யணுமா? ஜன்னல் வழியா கீழே குதிச்சிரு, வந்து குதி அப்படின்னு கத்துனாரு. அப்ப அந்த சிறுவன் சொன்னா, டாடி நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை டாடி, தெரியல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னா, அந்த புகை, அந்த எரிகிற அந்த தீ மூட்டம், புகை, இதெல்லாம் அந்த சிறுவனுக்கு தந்தை எங்கிருந்து கத்துறாருங்கிறது தெரியல. அப்பதான் அந்த டாடி சொன்னாரு, மகனே, நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரியலன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ நான் பார்க்கும்படியா இருக்கிற, அது போதும். நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ வந்து குதிச்சிரு. அப்பா மேல தைரியம் வச்சு தைரியமா நீ ஜன்னல் வழியா கீழே குதி. ஐயோ என்னால உங்களை பார்க்கவே முடியல டாடி. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, சில சமயங்கள்ல கஷ்டங்களும் நஷ்டங்களும் சிக்கல்கள் பிரச்சனைகளும் வியாதி வேதனைகளும் பொருளாதார பிரச்சனைகளும் உத்தியோக மன அழுத்தங்களும் குடும்பத்திலே ஏற்படுகிற அநேக வருத்தங்களும், இப்படி ஏராளமான இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமானவைகள் எல்லாமே தேவன் இருக்கிற போதும் கூட அவர் இல்லாததை போல நமக்குள்ளே ஒரு பிரமையை ஏற்படுத்த முயற்சித்துக் கொண்டே இருக்கும். ஆண்டவரே, உம்மை என்னால பார்க்கவே முடியல என்று ஒருவேளை நீ சொல்லலாம். அப்ப தேவன் சொல்லுவார், உன்னால என்ன பார்க்க முடியலையே தவிர நான் எப்பொழுதும் உன்னை கவனிக்கிறேன் என்று தேவன் உன்னிடத்திலும் அதையே தான் சொல்லுகிறார். நீ என்னை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன் கண்களுக்கு தென்படாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உலக பிரகாரமான கவலை, சரீர பிரகாரமான கவலை, எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்து அபாயங்களினாலே இந்த பக்தன் தேவனிடத்துல ஜெபித்து விண்ணப்பித்து, என்ன ஆண்டவரே இது, எனக்கு தூரமா இருக்கீங்களே, ஏன் ஆண்டவரே என் கண்ணுக்கு நீங்க தென்படவே இல்லை, செஞ்சு கவனிங்க, நான் அறிவிக்கின்ற இந்த ஜீவன் உள்ள தேவன் யாருக்காவது உதவி செய்யாம மறைந்து கொள்ள முயற்சி செய்வார் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. ஏனென்றால் இதோ உன்னை என் உள்ளங்கைகளில்
வரைந்து வைத்திருக்கிறேன். தாய் கூட ஒருவேளை மறந்து போனாலும் நான் உன்னை மறவேன். பெற்ற தாய் கூட ஒருவேளை மறந்து விடலாம். ஆனால் உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவன் உன்னை மறக்கிற காரியம் இல்லை. அவர் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார் என்றால் உன்னை தம்முடைய கரங்களிலேயே வரைந்து வைத்திருக்கிறார். தேவனோடு பேசியிருக்கிறார், தெளிவாய் பேசியிருக்கிறார் என்பவர் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினீர், என்னோடுதான் பேசினீர், உமக்கு நன்றி ராஜா. பெற்ற தாய் கூட ஒருவேளை மறந்து போகலாம், பெற்ற தகப்பன் கூட ஒருவேளை மறந்து போகலாம், நண்பர்கள் மறந்து போகலாம், உறவுக்காரர்கள் மறந்து போகலாம், ஆவிக்குரியவர்கள் மறந்து போகலாம். ஆனால் நீர் மாத்திரம் மறக்க மாட்டீர். ஏனென்றால் எங்கள் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர். உயிருக்குயிராய் நேசிக்கிறீர். உயிருக்குயிராய் நேசிப்பதால் தான் எங்களுக்காக உம்முடைய உயிரையே தாரை வார்த்தீரப்பா. உம்மை போன்ற அன்புள்ள ஒரு தேவன் எங்களுக்கு கிடைத்திருப்பது மகா பாக்கியம் அல்லவோ ஆண்டவரே. ஒரு காலம் உம்மை சந்தேகப்படாமல், ஒரு நாளும் உம்மை கேள்வி கேளாமல், எதற்காகவும் உம்மை காயப்படுத்தாமல், எதற்காகவும் உம்மை வருத்தப்படுத்தாமல், எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கோபத்தை ஆண்டவரே தூண்டி விடாமல் வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. நேசிக்கிற உம்மை பாடுபடுத்துவதனாலே நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.